நம்முடைய காரியங்களை நம்ம ஜெயமாக இருக்கணும்னு நினைக்கிறோம்ல. வீடு நான் கட்டினா நான் தான் வீட்டில் என்ன செய்யணும், இருக்கணும் நினைக்கிறீங்களே. உங்களை படைச்சவர் உங்களுக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பார்ல, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும்னு விரும்புவார்ல. ஆனால் அவரை மட்டும் வெளியே தள்ளி விட்டுட்டு மற்றதெல்லாம் என்ன செய்கிறோம், உள்ளே கொண்டு வரோம். ஆண்டவர் ரொம்ப 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 எதிர்பார்த்து உங்களை பார்த்து காத்திருக்கிறார். உலகத்தை விட்டுருங்க, உலகத்தை விட்டுருங்க. உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அது உலகம், அது எப்போனாலும் போய் பேசும். அது உலகம், அது எப்போனாலும் மாய்மாலமாய் தான் இருக்கும். ஒரு நாளும் அது உண்மையை பேசாது. அதற்குள்ளே உங்களை வாழ வைக்கணுன்ற எண்ணம் இருக்காது. உலகம் எப்பவுமே நம்மளை மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் கீழே போட்டுரும். ஆனால் என் தேவன் பாசாங்க பண்ணுகிறவர் அல்ல. உங்களை உயர்த்துவேன்னு சொன்னார்னா உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னால் மேன்மைப்படுத்துவார், சொன்னதை சொன்னபடி செய்வார், உள்ளே இருந்து செயலாற்ற விரும்புகிறார். உலகத்தை எடுத்து போடுங்க, ஆண்டவரை உங்களுக்குள்ளே வர ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார்.